ஹாய் காய்ஸ், விநாயகர் சதுர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடம் நம்ம கடலூர் மாவட்டம் பண்டுட்டி பக்கத்தில் ஏரிப்பாளையம் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வருடந்தோறும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான விநாயகரை வந்து செஞ்சு இங்கேருந்து பல ஊருக்கு பல ஸ்டேட்டுக்கு இங்கேருந்து விநாயகரை வந்து அனுப்புவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடலில் நிறைய அழகழகான விநாயகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லா விநாயகரையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒயிட்டில் இருக்குது, இன்னும் கலர் பண்ண ஆரம்பிக்கல. விநாயகருடைய பாகம் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லா விநாயகரும் ஒன்று ஒன்றா பார்ப்போம். வீடியோ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே செய்யக்கூடிய விநாயகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாசற்ற ஒரு பொல்யூஷன் இல்லாத விநாயகர். இந்த விநாயகர் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா, பொல்யூஷன் இல்லாமல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாத மரவள்ளிக்கிழங்கு மாவு பயன்படுத்தி, அது கூட சீக்கிரமாக மக்கக்கூடிய காகித பேப்பர்களை பயன்படுத்தி இந்த மாதிரியான மாசற்ற விநாயகர் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச இந்த விநாயகர் கடலில் கரைக்கும் பொழுது ஒரு மாசு இல்லாமல் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊறி கரைஞ்சி கடலில் இருக்கக்கூடிய மீன்களுக்கெல்லாம் ஒரு உணவாக இந்த மரவள்ளிக்கிழங்கு மாவு வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிரும். அதனால் அந்த மரவள்ளிக்கிழங்கு மாவு வச்சு விநாயகர் செய்கிறதுல இந்த ஊர் வந்து பேர் போன ஊர். எல்லா விநாயகரையும் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், விநாயகர் ரெடி பண்ணுற குடோனுக்குள்ளே வந்து போயிடுவோம். எங்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மடப்பட்டு ரோடு, பண்டுட்டி டு மடப்பட்டு ரோடு, ஏரிப்பாளையம் கேட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படிலாம் விநாயகர் வந்து ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். வீடியோ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாகம் அடிபாகத்தை என்ன பண்ணியிருக்காங்க, காகிதத்துக்கு மேலே அந்த கூழ் மரவள்ளிக்கிழங்கு கூழ் வச்சு ரெடி பண்ணி வெயிலில் காய வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருடைய தலை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, பாடி தனியாக கை தனியாக தலை தனியாக ரெடி பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விநாயகருடைய தலையை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, இது விநாயகருடைய தலையாம்மா? நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த வேலை செய்கிறீங்க? 17 வருஷமாக செய்கிறீங்க. இது எத்தனை அடிக்கான விநாயகர்? இது வந்து 10 அடி. 10 அடி விநாயகருக்கான தலை, சிரசு மட்டும் இருக்கு. இதுக்கு தந்தம் தனியாக செய்வீங்களா? தனித்தனியா, கால் தனி, கை தனி, எல்லாம் அங்குஸ் பாஸ்டர் எல்லாமே தனித்தனியா தான் வரும். தனித்தனியா தான் வந்துடும். இதை எப்படி ஒட்ட வைப்பீங்க? தந்தம், கை, தலை எல்லாம் மரவள்ளிக்கிழங்கு மாவு கூழ் மாதிரி துழவி பசையாக்கி பேப்பர் தடவி அதுல மாவு பிசைஞ்சு ஒட்டி செஞ்சிருவீங்க. உங்க பேருமா? என் பேர் மல்லிகா. மல்லிகா. எத்தனை அடியில இருந்து எத்தனை அடி வரைக்கும் விநாயகர் செஞ்சு கொடுக்குறீங்க? 2 அடியில இருந்து 11 அடி விடிக்கும். ஓகேம்மா. என்ன ஊர்? ஏரிப்பாளையமா? ஏரிப்பாளையம் கேட். ஓகேம்மா. உள்ள நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? உள்ள போனா பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகேம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பாகமாக தான் செஞ்சு அதை ஒரு பார்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், கை தனியாக, வாகனம் தனியாக, எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்க, இது வந்து விநாயகருடைய வாகனம் எலி இருக்கும் பார்த்தீங்களா, அது தலை தனியாக இருக்குது. இங்கே பாருங்க, விநாயகருக்கு நந்திக்கு தலை தனியாக இருக்குது. இதுக்கு உடம்பு தனியாக, கால் தனியாக வரும். இதே மாதிரி எல்லா வாகனத்துக்கும் தனித்தனியாக இருக்குது பாருங்க. பாருங்க, கை இங்கே பாருங்க, தலை மட்டும் தனியாக இருக்குது. விநாயகர் வாகனம் அது மட்டும் இல்லாமல் விநாயகருடைய கை, சிரசு, தந்தம் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இங்கே பாருங்க, சிங்க வாகனம் பாருங்க, சிங்கத்துடைய தலை தனியாக இருக்குது பாருங்க. செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கடினமான பணி தான். ஆனால் விநாயகர் வந்து ரேட்டு வாங்கும் போது ரொம்ப பேரம் பேசி வாங்காதீங்க. வருஷத்தில் ஒரு நாள் தான் விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறீங்க. வாங்குறவங்க வந்து அந்த அளவுக்கு ரேட்டை பேசி குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேலண்டாக பேசி ரேட்டெல்லாம் குறைக்கிறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. வருடத்தில் ஒரு வாட்டி மட்டும்தான் விநாயகர் வாங்க போகிறீங்க. அவங்களுக்கும் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் பிஸ்னஸுக்கு வருடம் உள்ள அது மாதிரி கஷ்டப்பட்டு விநாயகர் சிலை செய்யணும். இந்த விநாயகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கலர் பண்ணலை. ஸோ இப்போ ஆல்ரெடி ஒயிட் பெயிண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கலர் சூஸ் பண்ணி கலர் பெயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒயிட்டில் பார்க்கும்போதே எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இதை இன்னும் கலர் பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த கலர் பண்ணதுக்கப்புறம் விநாயகர் சிலையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு உணர்ச்சி வந்து வரும். அந்த மாதிரி விநாயகர் சிலைக்குன்னு ஒரு தனி ஒரு வைப் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 விநாயகர் கிட்ட செஞ்சு வச்சுட்டாங்க முழுமையாக. இன்னும் ஒரு 150 200 விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா தலை இல்லாமல் உடம்பு மட்டும் செஞ்சுருக்காங்க பாருங்கள். லெஃப்ட் சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா சிரசு தலை இல்லாமல் உடம்பு மட்டும் செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறம் இது என்ன பண்ணுவாங்கன்னா கை தனியாக, கால் தனியாக, வாகனம் தனியாக எல்லாமே ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி ஃபிக்ஸ் வந்து பண்ணுவாங்க.
இது நிறைய கடினமான வேலைகள்லாம் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு இதை கூழ் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையே ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த வேலையை வந்து செஞ்சிட்ருக்காங்க. விநாயகருடைய கை, சிரசு, தந்தம் எல்லாத்தையும் செஞ்சு அதை ஷைன் படுத்துறதுக்காக அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருடைய கை. அம்மா எத்தனை வருஷமாம்மா நீங்கள் விநாயகர் சிலை வேலை செய்கிறீங்க? நாங்கள் 17 வருஷமா செய்கிறோம். 17 வருஷமா செய்கிறீங்க. உங்கள் பேருமா? பத்மாவதி. இது என்னதுமா இது? இது வந்து கை. ஓ, விநாயகருடைய கை. ஆமாம். இது இந்த விநாயகர் செய்யறதுக்கு எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குமா? ஆமாம். இங்கே பார்த்தா எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் கை தனியாக தலை தனியாக அதில் வந்து அட்டாச் பண்ணுமா? ஆமாம். ஓகே ஓகேம்மா. நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே விநாயகர் சிலை செஞ்சு கொடுத்துருக்கீங்க? நாங்கள் 17 வருஷமா செய்கிறோம். 17 வருஷமா செய்கிறீங்க. என்ன ஊர்மா? இது ஏரிப்பாளையம் கேட்டு எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி வரைக்கும் செஞ்சு கொடுக்குறீங்க? 2 அடியிலேருந்து 11 அடி வரைக்கும். 17 அடி வரைக்கும். ஓகேம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கை வேலைலாம் செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க.